நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க. நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியல சார். தெரியல சார். சார் எனக்கு தெரியும் சார். குட். எதுக்குன்னு சொல்லு பாப்போம். ஸ்கை டாக் மேட்டரை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பாராட்டை நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுக்கு பாராட்டை தான் சார் கூப்பிட்டுருக்கீங்க. ஸ்கை டாக் மேட்டரை நீங்கள் ஒன்றும் எக்ஸப்ஷனலாக டீல் பண்ணல. உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸை மாற்ற போறேன்னு சொல்லியிருந்தாலே ஸ்கை டாக் கண்டினியூ பண்ணியிருப்பான். சார் 15 லட்ச ரூபா பில்லை அவன் வைப் ஆஃப் பண்ணிட்டான் சார். அதில் உங்கள் புத்திசாலித்தனம் எதுவும் இல்லை. அவனோட முட்டாள்தனத்துக்கு அவன் கட்டின ஃபைன் அது. சார் நான் அடிலாம் வாங்கினேன் சார். தேவையில்லாமல் பேசுனதுக்காக நீ கட்டின ஃபைன் அது. என்ன சார்? சொந்தமாக ஒரு பிரச்சனை டீல் பண்ணுறது வேற, ஒரு நிறுவனத்துக்காக ஒரு பிரச்சனை டீல் பண்ணுறது வேற. அதை நீ புரிஞ்சுக்கல, அதனால நீ அடி வாங்கின. அவனும் அதை புரிஞ்சுக்கல, அதனால தான் அவனுக்கு 20 லட்சம் ரூபா போச்சு. இது என்னோட நிறுவனம் அப்படின்னு உரிமையாக யோசிக்கணும். இது எனக்காக இல்ல, என்னோட நிறுவனத்துக்காக அப்படின்னு ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று யோசிக்கணும். நிறுவனம் சார்பா ஒரு பிரச்சனை யோசிக்கிறப்ப ரொம்ப பர்சனலாவும் எமோஷனலாவும் யோசிக்க கூடாது. இது என்னோட கம்பெனின்னு ரொம்ப உன்னை ஈடுபடுத்தி யோசிச்சேன்னா உன்னோட விருப்பு வெறுப்புகள் அந்த கம்பெனியோட விருப்பு வெறுப்புகளா மாறிடும். ஒரு நல்ல எம்ப்ளாயி, ஒரு நல்ல பர்சன் நமக்கு பிடிக்காது. ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவன் முக்கியமா தேவைப்படுற ஒரு ஆள். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அவனை வெளியே தூக்கி போடுவோம். அதனால கம்பெனிக்கு அஃபெக்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில் மேல அபார நம்பிக்கை இருக்கும். ஒரு டெக்னீஷியன் கம்பெனி லீட் பண்றப்ப சூப்பரா ஒரு பொருளை பண்ணா மட்டும் போதும்னு நினைப்பான். ஆனா ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அந்த கம்பெனி லீட் பண்றப்ப நீ என்ன பொருளை பண்ணாலும் அது என்னோட மார்க்கெட்டிங் திறமையில அதை நான் வித்து காட்ட முடியும்னு நினைப்பான். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு அடி தள்ளி நின்று யோசிக்கணும். ஒரு நல்ல டெக்னீஷியன் சில சமயம் மார்க்கெட்டிங்ல தோத்து போவான். நல்ல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஆள் சரியான நேரத்தில் டெலிவரி பண்ண முடியாம தோத்து போவான். என்னோட திறமையை நான் பயன்படுத்துற அதே சமயத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய திறமைசாலிகளுக்கும் ஈக்குவலா வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்ப நடக்கும்? நான் கம்பெனி விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்கிறப்ப நடக்கும். ஸ்கை டாக் பிரச்சனையை நீங்க டேவிட்டை தான் ஹேண்டில் பண்ணி விட்டுருக்கணும். அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும். அப்படி தள்ளி நிக்காம அது என்னமோ உங்க சொந்த பிரச்சனை மாதிரி நினைச்சுக்கிட்டு பில் கட்ட முடியாது, என்னடா செய்வே அப்படின்னு நீங்க கேட்டது முற்றிலும் தவறு. அதே மாதிரி அவங்க சைட்லயும் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்று லீகலா நடவடிக்கை எடுத்துருக்கணும். தரலன்னா அவனை உதைப்பனான்னு சொல்லி உதைச்சதும் தவறு. நாளைக்கு நீயும் அந்த ஸ்கைடாக் காரனும் இன்னொரு கம்பெனியில் ஒன்னா வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்ப பழசை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன் கம்பெனிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்ச, நான் என் கம்பெனிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். அப்படிதான் இருக்கணும். புரியுதா? அடுத்தவங்களை கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயம். ஆபீஸ் கேண்டீனை திறமையா நடத்துறது, கரண்ட் கனெக்ஷன், டெலிபோன் கனெக்ஷன் சரி பண்றது, ஆபீஸ் பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்றது. கடந்த ஒரு மாசமா நீங்க இதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு இந்த கம்பெனிக்காக உசுரை கொடுத்து வேலை செஞ்சுதான் திருப்தி படுக்கிறீங்க. நம்மளோட உண்மையான வேலை அது கிடையாது. டார்கெட் கார்பரேஷன் இன்னும் பைலட் ரெடி பண்ணல. புதுசா இன்சூரன்ஸ் செக்டருக்கு 4-5 கிளைண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், அதையும் பண்ணல. வால்மார்ட்ஸ் மாதிரி நம்மளோட ரெகுலர் கிளைண்ட்ஸுக்கு அவங்க கேட்ட சில வேல்யூட சர்வீசஸ் எதுவும் பண்ணல நீங்க. இல்ல சார், ஆபீஸை பூட்டிட்டாங்க, நெட்டை கட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் எல்லாம் வெள்ளை அடிச்சு பூஜை பண்ணி எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சரி பண்ணி எங்க சேர்மனோட டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி வேலை செய்யற எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தான் நாங்க உங்களை பத்தி யோசிக்க முடியும்னா எந்த கிளைண்ட்டும் அது வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் உங்க கம்பெனிக்குள்ள நடக்கிற இன்டர்னல் பிரச்சனைகள். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்பவும் அவங்களோட ஒர்க் நல்லா இருக்கு, கரெக்டான டைமுக்கு டெலிவரி நடக்குது அப்படின்றப்பதான் கிளைண்ட் நம்மளை மதிப்பான். இன்னொரு தடவை இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கினதை பெரிய சாதனையை சொல்லாதீங்க. போய் உங்க மற்ற வேலைகளை ஒழுங்கா ஃபாஸ்டா பண்ணுங்க. டார்கெட்டோட வேலை என்ன லெவல்ல இருக்குன்னு அப்டேட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க. நீங்க போலாம். எஸ் சார். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நீங்க சாப்பிடாம வேலை செய்றீங்களோ இல்ல சம்பளம் வாங்காம வேலை செய்றீங்களோ இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். நல்லா வேலை செஞ்சீங்களா, கரெக்டான டைம்ல முடிச்சீங்களாங்கிறது தான் அவனுக்கு முக்கியம். அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. போதும். எஸ் சார். போலாம்.